வெல்கம் யூ ஆல் டு ட்ரூத் டாக். நம்ம 10 people ஜாயின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே வந்து எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப ஹாப்பியான டேவா, ரொம்ப விஷயங்கள் நிறைய புது புது விஷயங்கள் செஞ்ச டேவா இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப டல்லான டே தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர், நம்ம அட்லாஸ்ட் காடோட வேர்ட் நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டேயா முடியும்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ அப்படியே வந்து நம்ம காடை தேங்க் பண்ண போறோம் அலாங் வித் கோகுல் ப்ரோ. ஓகே, பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? கேக்குது ப்ரோ. சரி, ஓகே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு சாங் பாடலாம். தட் மீன்ஸ் அவர்கள் சொல்லுவோம். ஸோ வலைகள் கிளியத்தக்க. ஸோ இந்த சாங் எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்க நம்ம சேட் பாக்ஸ்ல வந்து லிரிக்ஸ் போடுறோம். ஸோ அதில் 2 ஸ்டாண்ட்ஸை வந்து நம்ம பாட போகிறோம். ஓகே. வலைகள் கிளியத்தக்க படகுகள் அமையத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கப்பட்ட நீங்கள் காண்போம். படகுகள் அமையத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் காண்போம். ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோம். ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். ஒரு மனமாய் ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோம். வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமையத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. நம் தேசம் அறியணுமே, நாவுகள் சொல்லணுமே. இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் ரட்சகர் என்று. மலைகள் கீழத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஒரு காஸ்பல் காஸ்பல் சாங் பாடினாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரே பண்ண போறோம் எபி ப்ரோவோட சேர்ந்து. ஓவர் ஆன் டு யூ ப்ரோ. ஓகே, நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்கணும்னா அக்னாலேஜ் பண்ணுங்க. கேக்குதுண்ணா? ஜஸ்ட் ஒரு வேர்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன் ப்ரேயர் பண்ணிட்டு. அந்த நிறைய வேர்ஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு பேசலாம். ஸோ இந்த வேர்ஸ் தான் 2 Peter 1:10. ஸோ ஆதலால் சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துங்கள். இதிலே செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இப்ப நிறைய பேரும் நிறைய நியூஸ் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கேட்கறது எல்லாமே பேக் ஸ்டைல் ஆயிட்டாங்க இல்ல அப்படின்றாங்க, வேற எதுவும் வளர்ச்சி இல்லைன்னு. ஸோ மேபி இந்த வேர்ஸ் நான் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம எதுக்கு எதுக்கு கால் எதுக்கு சூஸ் ஆயிருக்குமோ, எதுக்கு கால் பண்ணப்பட்டிருக்குமோ அதை நம்ம உறுதியா ஜாக்கிரதையா இருந்தா இவைகள்லாம் இவைகள் வந்து நம்ம விட மாட்டோம். ஸோ தமிழ் அப்படி இருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்ல நான் சிலது பார்க்கும்போது ஒரு வெர்ஷன்ல தான் இருந்தது. ஓகே, இந்த இந்த என்எல்டி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஒர்க் ஹார்ட் டு ப்ரூவ் தட் யூ ஆர் ரியலி ஆர் அமாங் தோஸ் காட் ஹஸ் காலர். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணி, ஸோ அதுக்கு எஃபெக்ட் எடுக்கும்போது அது அந்த இது அதுக்கு நம்ம எஃபெக்ட் பண்ணும்போது நம்ம ஃபாலோவே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி.
இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. நேரத்தில் நாங்கள் இந்த பார்த்த வசனத்தின்படி நாங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ, இல்லை எதுக்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமோ, அந்த காரியத்தை நாங்கள் சிந்தித்து அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு இருதயத்தை கொடுங்க தகவல். எப்படி நாங்கள் வேற ஏதோ ஒரு ஆக்குப்பையா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம், அதாவது வேற மினிஸ்ட்ரீஸ்ல கூட நாங்கள் வேற ஏதோ மினிஸ்ட்ரீஸ்ல ஆக்குப்பையா இருக்கலாம். பட் நீங்க எதுக்கு எங்களை கால் பண்ணிருக்கீங்க, எதுக்கு எங்களை சூஸ் பண்ணிருக்கீங்கன்றதை நாங்கள் கிளியரா ஆயிட்டு அதுல நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த எல்லா வித ஸ்ட்ரகிள்ஸும் நாங்கள் மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை எங்களுக்கு இந்த நேரத்துல கொடுங்க. நீங்க நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்கன்னு சொல்லி அந்த ஒரு நிச்சயத்தோடு நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். மேபி இங்க இருக்கிற எவ்வளவு 12 பேர்ல எத்தனை பேருக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸோ இல்லை இருக்குன்னு தெரியல. பட் எல்லாருமே நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலையே நினைவு கூர்ந்து அதுக்கான ஒர்க்ஸ் செய்யறதுக்கு நம்ம முயற்சிப்போம். தகப்பன இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி. நாங்கள் ஜெபித்த இந்த ஜெபத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நாங்கள் என்னத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ, என்னத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோமோ அதை நாங்கள் கீப் ஆன் டெய்லி ரிமைண்ட் பண்ணிட்டு எங்களுக்கே நாங்கள் ரிமைண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். ஆமென். ஓகே, எல்லாரும் ப்ரே பண்ணிருப்போம் நான் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பைபிள் ஸ்டடிக்குள்ள தான் போறோம். நம்மளோட லாஸ்ட் வீக் ஸ்டடி என்னன்னா என்டரிங் இன்டு ரெஸ்ட், இளைப்பாறுதலில் பிரவேசித்தல். ஹீப்ரூ சாப்டர்ல எப்படி வந்து நம்ம ரெஸ்ட்குள்ள போகணும், எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீக் என்ன பார்க்க போறோம்னா பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து நமக்காக ஸ்டடி எடுக்க வராங்க. ஓவர் ஆன் டு யூ டேனினா. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்கும் வந்து இன்னும் யாராவது பெண்டிங் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்வைட் பண்ணணும்னா நீங்க இன்வைட் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம செவிகளை திறந்து நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணலாம் காட்ஸ் வேர்டை. ஸோ காட்ஸ் வேர்ட் போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி இட்ஸ் வெரி ஷார்ப், ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். அது வந்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியே தான் ஆகும். ஸோ அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம், அதனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம எபிரேயர் 5வது அதிகாரத்துல முதல் 10 வசனத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 15 ஃபர்ஸ்ட் 10 verses நம்ம பார்க்க போறோம். ஸோ போன வாரம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கோயிங் நியர் காட், ஆண்டவர் கிட்ட போகணும், பயப்படாம நம்ம குறைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. சோ நம்ம அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ தைரியமா அவருடைய கிருபாசனத்தில போகணும். ஏற்ற நேரத்துல கிருபையும் இரக்கமும் பெறுவதற்கு நம்ம பயம் இல்லாம அவர்கிட்ட போகணும். என்னைக்கும் ஆண்டவர் விட்டு பின்ன போயிடக்கூடாது, ஆண்டவர் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். சோ இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி ஆண்டவர் கிட்ட போகிற நம்ம, ஆண்டவரோட நடக்கணும்னு நினைக்கிற நம்ம, ஆண்டவர் வந்து நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கிறேன். ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பீயிங் சக்சஸ்ஃபுல், இன்னொன்னு பீயிங் பர்ஃபெக்ட். வேர்ல்ட் நமக்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரும். காட்ஸ் வேர்ட் நமக்கு எப்படி பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரும். ஸோ இந்த சக்சஸ்க்கும் பெர்ஃபெக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்? பீயிங் சக்சஸ்ஃபுல்லுக்கும் பீயிங் பர்ஃபெக்ட்க்கு என்ன வித்தியாசம்? நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் ஆசை, பர்ஃபெக்டா இருக்கணும்னு யாருக்குமே ஆசையே இல்லை. இப்போ சக்சஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்டேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தட் கேன் பி டிஃபைன்ட் இன் மெனி வைஸ். உனத்தை பெறுகிறது, ஒரு நல்ல படிப்பை பெறுறது, நல்ல ஒரு சோசியல் ஸ்டாண்டர்டை பெறுறது, இல்லை நல்ல ஒரு பணம் உள்ள ஒரு வேலையை பெறுவது. ஸோ சக்சஸ்ஃபுல் மேன் அவுட்வேர்டா, வெளிப்புறமா வாழ்க்கையில இருக்கிறது தான் வந்து சக்சஸ். பர்ஃபெக்ட்னா என்னது? Perfection is a state of being complete and correct in every way without fault. Successful அப்படின்னா ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்றது. பர்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே கம்ப்ளீட்டாவும் கரெக்டாவும் இருக்கிறது. அதுதான் பர்ஃபெக்ஷன். இன்னைக்கு வேர்ல்ட்ல எல்லாருக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு ஆசை, சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு ஆசை. அவுட்வேர்ட் திங்ஸ் பீப்புள் பாக்குற, மத்தவங்க பாக்குற விஷயத்துல ஜெயிச்சு காட்டணும், மத்தவங்க முன்னாடி நின்னு காட்டணும்னு ஆசை. ஆனா காட்ஸ் வேர்ட் நம்ம உள்ளான மனிதனை இன்சைட்ல நம்மள வந்து சுத்தமாக்குறதாக, நம்மள சரியாக்குறதாக. சரி, நீங்க தேவ பிள்ளைங்க நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்றோமா,
இல்ல பெர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்றோமா? சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அதுக்கு வேற வழி இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கணும்னா அதுக்கு வேற வழி இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஹவு டு, இஃப் யூ வாண்ட் பிகம் சக்சஸ்ஃபுல் நம்ம என்ன பண்றது, பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு பி பெர்ஃபெக்ட் நம்ம என்ன பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பைபிள்ஸ் இருக்கிறவங்க 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஸோ 5ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா 9வது வசனத்துல தாம் பரிபூரணரான பின்பு, தாம் வந்து யாரை பத்தினா கிறிஸ்துவை பற்றி போடப்பட்டிருக்கு. கிரைஸ்ட் வாஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து வசனம் போட்டிருக்கு. தாம் பரிபூரணரான பின்பு, சோ தமக்கு கீழ்ப்படுகிறவங்க ஒரு பூரணராக்குவார் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. இன்னும் நிறைய மிச்ச பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது கிரைஸ்ட் நம்மள பெர்ஃபெக்ட் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்மளால படிக்க முடியும். பிகாஸ் கிரைஸ்ட் வாஸ் பெர்ஃபெக்ட், அவர் பூரணர் ஆன பின்பு அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவர் பூரணர் ஆனார். சோ இப்ப நம்மளும் பூரணர் ஆகணும், ரைட்? இப்போ என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்து எப்படி பூரணர் ஆனார், அதை ஃபாலோ பண்ணி அதன்படி நாம் எப்படி பூரணர் ஆகிறது அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சக்சஸ்ஃபுல் ஆர் பெர்ஃபெக்ட். ஸோ பெர்ஃபெக்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா எப்படி இருந்தா சக்சஸ்ஃபுல்லா மாறுவோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்மளுடைய ஹார்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 4 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். பீங் பெர்ஃபெக்ட், கிறிஸ்துவை போல நம்மளும் பெர்ஃபெக்ஷன் குள்ள போகணும் அப்படின்னு 4 காரியம் என்னன்னு பார்க்க போறோம். பாயிண்ட் நம்பர் 1, 5வது வசனம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியரா இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. சோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களை தாங்களே அந்த இடத்துக்கு உயர்த்த ட்ரை பண்ணுவாங்க. செல்ஃப் முயற்சியில தங்களை தாங்களே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு, கொண்டு போகிறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசை, ஒரு விதமா இருக்கணும்னு ஆசை. சோ அந்த இடத்துக்கு அவங்கள புஷ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களை தாங்கள் உயர்த்துவது இல்லை. சோ என்ன பண்ணுவாங்கன்னா நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். தங்களை தாங்களே உயர்த்த மாட்டாங்க, தேவன் தங்களை உயர்த்தும் மட்டும் காத்திருப்பாங்க. They will wait. சரி, நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணுமா பெர்ஃபெக்ட் ஆகணும்? சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முயற்சி பண்ணி நான் அது கஷ்டப்பட்டு நானே என்னை உயர்த்தி நான் அந்த இடத்துக்கு போகுவேன். அதுதான் வந்து சக்சஸ். பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா ஐ வில் நாட் குளோரிஃபை மை செல்ஃப். நான் என்னையே உயர்த்திக்க மாட்டேன், நான் என்னையே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். அவர் என்னை உயர்த்தும் மட்டும், அவர் அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போகிற மட்டும் நான் காத்திருப்பேன். ஐ வில் வெயிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னை தானே உயர்த்த மாட்டாங்க, தேவன் அவர்களை உயர்த்தும் வரைக்கும் காத்திருப்பாங்க. They will trust God. தேவன் என்னை உயர்த்துவாரு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அது வரைக்கும் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. சோ தேவன் அவர்களை உயர்த்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, சக்சஸ்ஃபுல் வெர்சஸ் பெர்ஃபெக்ட். பாயிண்ட் 2, 7வது வசனம், தம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்ப பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. சோ ஃபர்ஸ்ட் சீயிங், மத்தவங்க நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது, ரைட்? செல்ஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைக்கிறவங்க மத்தவங்க நம்மள வந்து பார்க்கணும், சக்சஸ்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க காட் தாங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. 2வது கேட்கறது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மாம்சத்துல இருந்த காலத்துல கிறிஸ்துக்கு நிறைய பாடுகள் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு. ஏன்னா அவர் பிளஷ்ல இருந்தாரு, அவர் கதறாரு, தன்னுடைய 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 பரிதாபம் வெளிப்படுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதை பத்தி மத்தவங்க பேசணும்னு நம்ம மத்தவங்க நம்ம பேசுறத கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். வி டிமாண்ட் அதர்ஸ் அட்டென்ஷன். மத்தவங்க நான் சொல்றதை கேட்கணும், என் கண்ணீரை பார்க்கணும், என் கவலையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்றோம். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மள நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்றோம். நம்ம குரல் ஏன் கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு நிறைய இடத்துல வருது. ஆனா வசனம் சொல்லுது அப்படின்னா கிறிஸ்து வேண்டுதலும் விண்ணப்பமும் அழுகையும்
எதனால கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா தன்னுடைய பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டுச்சான். இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் ரெவரன்ஸ்னால. ரெவரன்ஸ் அப்படின்னா ரெஸ்பெக்ட், சப்மிசிவ் நேச்சர். சப்மிசிவ் நேச்சர்னால, அந்த ரெஸ்பெக்ட்னால, அந்த ரெவரன்ஸ்னாலதான் தன்னுடைய குரல் கேட்கப்பட்டுச்சு, தன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. இன்னைக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிற நம்முடைய பரிதாபம், நம் குரல், நம் அழுகை, நம்ம கதற விதம் மத்தவங்க கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறோமா? அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி நினைப்பாங்க. பட் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தவங்க மேல நம்ம என்ன அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறோமோ, ரெவரன்ஸ் வச்சிருக்கிறோமோ, அதை பொறுத்துதான் நம்மளுடைய கதறலும் நம்முடைய அழுகையும் மத்தவங்களுக்கு கேட்குதா இல்லையான்றது. So successful people demand to others to listen their problems, listen their cry, demand பண்ணுவாங்க. பட் பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகணுன்ற பீப்புள் they don't demand, they try to earn. ரெஸ்பெக்ட மத்தவங்களுக்கு கொடுத்து, ரெவரன்ஸ கொடுத்து, மத்தவங்களுக்கு தன்னை சப்மிட் பண்ணி, மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல காடுக்கும் தன்னை சப்மிட் பண்ணி, அப்புறமா அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய காரியங்கள்லாம் மத்தவங்க அந்த சப்மிஷன் நிமித்தம் கேட்கப்படும்படி அவங்க வாழ்க்கை. பெர்ஃபெக்ஷனுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் டிமாண்ட் பீப்புள் டு லிசன் டு யூ, கிவ் தெம் ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணி வாழும் பொழுது, தேவனே கூட பாருங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் புலம்பலாம், ஆண்டவர்கிட்ட போய் கதறலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேசலாம். பட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, God listened to the praise and cries of Jesus, not because he cried, not because he prayed, but because of the reverence he had for God. தேவனுக்கு நாம் செலுத்துகிற பய பக்தியின் நிமித்தம் தான் நம் ஜெபங்கள் கேட்கப்படுமா, நம்முடைய வார்த்தைகள் அங்கீகரிக்கப்படுமா. சோ இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான பீப்புளுக்கு வந்து பயபக்தி கிடையாது, யாருக்கும் ரெவரன்ஸ் கிடையாது, யாருக்கும் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு தாட்டே அவங்களுக்கு கிடையாது. பட் பர்ஃபெக்ஷனை நோக்கி, பர்ஃபெக்டா இருக்கணும் நம்ம நினைக்கிற we respect others, we respect God, we fear God, we have reverence for God. அது நிமித்தம் தான் நம் குரல் கேட்கப்படும். சோ 2 பாயிண்ட் சொன்னோம். சக்சஸ்ஃபுல் வெர்சஸ் பர்ஃபெக்ட் பீப்புளுக்கு. சக்சஸ்ஃபுல் பீப்புள் glorify themselves, அவங்களே அவங்கள வந்து மேல கூட்டிட்டு வந்து அவங்களே அவங்கள வந்து ஒரு ஸ்தானத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிற people will wait until God lifts them up. Second point, successful people demands others to listen to them. Perfectா இருக்கணும்ன்ற people earns others attention by giving them respect, by giving them reverence. Second thing. Third thing பார்க்க போறோம், successful versus பர்ஃபெக்ட். 8வது வசனம், அவர் குமாரனா இருந்தும் பாடுபட்டதினாலே. சக்சஸ்ஃபுல் பீப்புள், இப்ப இயேசு வந்து குமாரனா இருந்தார், ஒரு ஸ்தானத்துல இருந்தாரு, ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்தாரு, அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. அந்த ஐடென்டிட்டி இருந்தும், குமாரனா இருந்தும் அவர் பாடுபட்டதினாலே, அவர் பாடுபட்டார். சக்சஸ்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய ஐடென்டிட்டியா, அவங்களுடைய வந்து அத்தாரிட்டியை வந்து நிலைநாட்ட பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கும்னு நினைப்பாங்க. பட் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற பீப்புள், ஈவன் தோ they have a significance, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தாலும் தன்னை பாடுபடுகிறதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஏசு எப்படி ஒரு குமாரனா இருந்தும் பாடுபட ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம காடோட சைல்டு தான், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம. பட் நிறைய நேரம் நான் காட் சைல்டு தானே அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்றோம். சஃபரிங்க்கு நம்ம அலோவ் பண்ணவே மாட்டோம். காட் நம்ம நல்லதான் வச்சிருப்பாரு, காட் நம்ம நல்லதான் பண்ணுவாரு, நம்ம லைஃப்ல எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும், நம்ம லைஃப்ல எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம். இயேசு குமாரனா இருந்தும் தன்னை பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்தார். நீ நம்ம குமாரன், ஆண்டோடைய பிள்ளை அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்தை மிஸ்யூஸ் பண்றோமா? சஃபரிங் அவாய்ட் பண்றதுக்கு மிஸ்யூஸ் பண்றோமா? இல்லைன்னா பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைக்கிற பீப்புள், நான் தேவனுடைய குமாரன் தான், இருந்தாலும் ஆண்டவருக்காக பாடு அனுபவிப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ற வாழ்க்கையில இருப்போமா? அதாவது நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, யூ அவாய்ட் சஃபரிங். நீங்க பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தேவனுடைய குமாரனா இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் பாடுபடுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த ஸ்தானத்தை விட்டு இறக்குவதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றவங்க தான் பெர்ஃபெக்டா இருக்க முடியும். ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தே வாண்ட் தேர் பொசிஷன், தே வாண்ட் அந்த பொசிஷன்லயே அப்படின்னு நின்றுட்டு தான் தேவனுடைய பிள்ளைதான், தேவனுடைய பிள்ளைதான் அப்படின்ற மாதிரி தே வில் பி ரைட். ஸோ நம்ம பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறோம், சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோமா, பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறோமா? பாயிண்ட் நம்பர் 4,
கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு they don't want to learn obedience. They want to learn how to be self sufficient. அதாவது கான்பிடென்டா எப்படி இருக்கணும், இல்ல வந்து நம்மள அதாவது வேற யார் தயவும் இல்லாம யாருக்கும் ஒபே பண்ணாம வேற யாருக்கும் சப்மிட் பண்ணாம எப்படி வாழணும்னு அவங்க கற்றுக்கொள்வாங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள். பட் பர்ஃபெக்டா மாறணும்ன்ற நம்ம should learn obedience. Obedience will not come by, அதுவா தானா வராது. We should learn obedience. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலிலும் எப்படி கீழ்ப்படியணும், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு சூழ்நிலை ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு போகும்போது அவருக்கு எப்படி கீழ்ப்படியணும் நம்ம கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளணும். லேர்னிங் ஹேபிட் வேணும். எவ்ரி ஒன் ஆஃப் us, இது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் we should learn to obey. obedience தானா வராது. ஒவ்வொரு சூழ்நிலையுமே we should be aware and cautious that we should learn how to obey God. நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டிய பெரிய அஜெண்டாவே லேர்னிங் டு obey God. தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு கற்றுக்கொள்ளணும், வேற எதுவுமே கிடையாது. நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, இப்படி ஒரு நிலைமை ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த நிலைமையில அந்த சூழ்நிலை தேவனுக்கு எப்படி நான் கீழ்ப்படிய போறேன்னு கற்றுக்கொள்றதுக்கு தான் அதெல்லாம். we should learn to obey God. we should learn to obey things. எதற்கு எப்போ கீழ்ப்படியணுமோ அதுக்கு அப்போதை கீழ்ப்படிவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் don't want to obey anyone, don't want to obey anything. They think they can live by their own rules and own life. So 4 points: successful or perfect. Worldly people want success. ஆனா வேதம் நமக்கு சொல்லுது நம்ம வந்து கிறிஸ்து பூரணரானா 9 வசனம் சொல்லுதுன்னா இதெல்லாம் பண்ணதுக்கு பின்பு தாம் பூரணனானார் அப்படின்னு சொல்லு. So if you want to be perfect before God, தேவனுக்கு முன்னாடி பர்ஃபெக்டான ஒரு பர்சனா நம்ம இருக்கணும் அப்படின்னா 4 things we need to do. We should not rise, நம்மளே உயர்த்த கூடாது. We should not self glorify ourselves. We should wait until God does the thing. அவர் பண்ணும் வரை நம்ம காத்திருக்கோம். 2வது, நம்முடைய கதறலும் நம்முடைய வாழ்க்கையுடைய போராட்டம் பிரச்சனை எல்லாம் மத்தவங்க கேட்டே ஆகணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. மத்தவங்களா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும், டிமாண்ட் பண்ணக்கூடாது. we should earn. எப்படி earn பண்ண முடியும்னா being respectful and being submissive to others and God. இல்ல நான் ஏன் others and God அப்படின்னு பேசுறேன் அப்படின்னா தேவனுக்கு நான் அப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லிடுறது ஈஸி. பட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா காட்லி பீப்புளோட நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ அதனால அதர்ஸ் அண்ட் காட். ஸோ 3rd பாயிண்ட், சக்சஸ்ஃபுல் பீப்புள் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பொசிஷன்ல இருந்து இறங்கவே மாட்டாங்க, கார்ந்து கொண்டு அதை வந்து புடிச்சிட்டு கையிலேயே புடிச்சிட்டு இருப்பாங்க. பட் பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைக்கிற பீப்புள் தன் ஸ்தானம் எதுவா இருந்தாலும் தன்னை பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுப்பாங்க. they will come down. இயேசு குமாரனா இருந்தும் தன்னை பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்ததை போல நான் எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சஃபர் பண்ண தன்னை அலோவ் பண்ணுவாங்க. they will not misuse their power. நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா go misuse your power. நீங்க இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன்ற மாதிரி இருந்துடலாம். பட் if you want to be perfect in your things, complete and correct in the way you live, நம்ம ஸ்தானத்தை எடுத்து ஓர வச்சுட்டு ஒருவேளை தேவன் மாதிரியே கூட நான் உங்க பிள்ளை தானே, எனக்கு தரணுமே, எனக்கு வேணுமே, எனக்கு இருக்கணுமேன்ற மாதிரி இல்லாம அனுமதிக்கிற பாதைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள், அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதான் பர்ஃபெக்டா இருக்கணும். And the 4th part is கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. Successful people don't want to learn obedience. They want to learn how to be confident, self-sufficient அப்படின்ற மாதிரி. But perfectா இருக்கணும்னு நினைக்கிற people will learn how to obey things. தேவனுக்கும் தேவனை சார்ந்தவர்களுக்கும் எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்றத பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற people லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ 4 things. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? God's word calls us to be perfect before God. Perfectா இருக்கணும். God's word don't want us to be successful. Careerல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஜாப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃபேமிலில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், படிப்புல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் வேதம் நமக்கு சொல்லல. We should be perfect in everything. எல்லாத்தையும் நம்ம பூரணரா இருக்கும். We should be complete and correct in every manner and every way we do. So 4 point. Wait for God to lift you.
Don't demand others. Respect others. Point 3. நம்ம பொசிஷனை விட்டுட்டு leave your position and allow suffering to enter your life. Point 4. Learn obedience. இந்த 4 காரியத்தை பண்ணும் பொழுது we will be perfect before God. தேவனுக்கு மேல பெர்ஃபெக்ட் ஆகும், பூரணர் ஆகும். பூரணர் ஆகணும் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் பூரணர் ஆனார், நாமும் பூரணர் ஆக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் அவர் நம்ம நடத்துறார். அதுக்குதான் நம்ம கிரேஸ் த்ரோன் கிட்டே போறோம். போன வாரம் பார்த்தோம், we should go near the grace throne, go near God. நம்ம மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நம்ம காயத்துட்டு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், but we need to go near God. God கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் we should be perfect. Don't try to be successful. If you want to be successful, you don't need God. God தேவரே. But if you want to be perfect, you need God and you need to obey God. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்தே ஆகும். கனிமணி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்ப அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலூர் சுவாமி, நாங்கள் எங்களை பெர்ஃபெக்டான பீப்புளா மாத்துறதுக்கு உங்களுக்கு முன்னாடி சுவாமி, நீங்க எப்படி அந்த பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணீங்களோ சுவாமி, எங்க குமாரனா இருந்தாலும் சுவாமி இறங்கி வந்து எங்களுக்காக பாடுபட்டதை போல நாங்களும் சுவாமி எங்க ஸ்தானங்களை விட்டு நீங்க அனுமதிக்கிற, நீங்களை கொண்டு போகிற பாதையில இருக்கிற பாடுகளை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let us not escape suffering, Lord. தகப்பனே அப்பா, எங்களுடைய கதறல, எங்க வாழ்க்கையில இருக்க செல்ஃப் சிம்பத்தி எல்லாரும் கேட்கணும்னு நாங்க டிமாண்ட் பண்ணாம, மத்தவங்களை சுவாமி ரெஸ்பெக்ட் பண்ண, தேவனை இன்னும் காடை நிறைய ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவ பயம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, நாங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள தினந்தோறும் சுவாமி let us be learners of obedience. கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களை நாங்களே உயர்த்தாமல் கிறிஸ்து தேவன் எங்களை உயர்த்தும் மட்டும் நாங்கள் காத்திருப்பதற்கு, சந்தோஷமாய் அடங்கி இருப்பதற்கு உதவி செய்யுங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேங்க்யூண்ணா. ஸோ ஒரு 4 பாயிண்ட்ல நம்ம பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் எதிர்பார்க்குறோமா, இல்லைன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் எதிர்பார்க்குறோமா, காட் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ நம்ம நம்ம லைஃப்ல ஒவ்வொரு விஷயமா நம்ம திங்க் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க நினைக்கிறேன்னா, பெர்ஃபெக்டா இருக்க நினைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நம்மளால காடோட வில்ல வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், Thursdays, every Thursdays girls prayer நடக்குது 7 to 8 at Christ Community Center, and every Wednesdays boys prayer நடக்குது at same time 7 to 9. ஸோ கண்டிப்பா வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கேசல் போகணும், இல்லைன்னா ப்ரேயர் செல் ஃபெலோஷிப் போகணும், பட் ஆனால் அவங்களுக்கு எங்கேயும் ஆட்கள் தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், and God bless you all. Bye.